இயர்லி மார்னிங் காஞ்சிபுரத்தில மேக்கப் முடிச்சுட்டு, அங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் வந்து ட்ராவல்ல ரிசப்ஷன் லுக் குடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. போற வழி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்ன்றதுனால செம்மையாவே இருந்தது. லுக் எல்லாமே ஆசமா இருந்தது. ஸோ இயர்லி மார்னிங்லேருந்து நான் கிளம்பி ட்ராவல் பண்ணி, அங்க ஆஃப்டர்நூன் போய் ரீச் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு லென்ஸ் வச்சாச்சு. லென்ஸ் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 2, 3 டோன் எக்ஸ்ட்ரா வேணும். அதாவது அவங்க வந்து டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்காங்க. பட் ஆனா எனக்கு ரிசப்ஷன்ல நான் வந்து நல்லாவே ஃபேரா லுக்கபிளா தெரியணும் அப்படின்ற மாரி அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு லைட் கிளாஸி மேக்கப்ல தான் பண்ண போறோம். ஸோ ஐ எல்லாமே சட்டில்டா இருக்கிற மாரி இருக்கணும். அவங்க காஸ்டியூம்க்கு ஏத்தா மாரி சைட்ல மட்டும் ஐக்கு குடுத்துக்கிறோம். நம்ம கலர்ஸ் குடுத்துக்கிறோம். மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சட்டில் நியூட் ஷேட்ல வர மாரி இருக்கும். ஸோ இவங்களோட மேக்கப் வந்து ஸ்கின் வந்து அவங்களுக்கு டஸ்கி ஸ்கின். ஆனா, அவங்க ஸ்கின் டோன இம்ப்ரூவ் பண்ணி குடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு டோன் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம், அதுக்கு மேல நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு மேக்கப் ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ண போறோம். ஸோ ஃபினிஷிங்கில பார்த்தீங்கன்னா, மேக்கப் லுக் இந்த மாரி தான் இருந்தது. அவங்க நேச்சராவே எவ்ளோ கலரா இருக்க முடியுமோ, அவங்க நேச்சரா அவங்க ஸ்கின் டோன்ல அவங்க ரியலா கலரா இருந்தா எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி அவங்களுக்கு மேக்கப் பண்ணி குடுத்தாச்சு. ஸோ அவங்களோட மேக்கப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. தென் வந்து ஐயோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா, மேல மட்டுமே ஐலைனர்ஸ்லாம் கொடுத்துட்டு, கீழ வந்து ஃபுல்லாவே அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷேட் பேஸ்ல மட்டுமே இருக்கா மாரி குடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு மேக்கப் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இந்த மேக்கப் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. இதில ஹைலைட்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஃபுல் ஹைலைட்ஸ் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹேர் வந்து ரொம்பவே சிம்பிளா வேணும். ஏன்னா லேட்டா வந்ததுனால, எனக்கு ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஃபுல் டாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டாங்ஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபுல் ஃபினிஷிங் மேக்கப் பார்த்தீங்கன்னா, லிப்லேருந்து, ஐலேருந்து எல்லாமே கிளாஸியா இருக்கும். இது நார்மல் மொபைல்ல எடுத்ததுனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குமான்னு தெரியல. வந்து எனக்கு ஹை பஃப் அந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு ஃப்ளாட்டா இருக்கணும். நேச்சரா இருக்கிற மாரி இருக்கணும். நான் வந்து ஹேர் லுக்லேருந்து, ஃபேஸ்லேருந்து எல்லாமே வந்து எனக்கு நேச்சரா என்னோடது மாரி இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கு. தென் வந்து அவங்களோட ரியல் ஹேர்ல வந்து கர்ல்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபினிஷிங் லுக் இந்த மாரி தான் இருந்தது. அவங்களுமே ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பின்னாடி எந்த விதமான ஃப்ளவர்ஸ் எதுவுமே வேண்டாம். எனக்கு நேச்சரா இருக்கிற மாரி அவங்க ஜுவல்ஸ் எல்லாமே சட்டிலாகவே பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வில்லேஜ் மேக்கப்ன்றதுனால அவங்க வந்து ரியலா அவங்களோட டஸ்கி ஸ்கின் தெரியாமல் சூப்பராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்றதுனால அவங்க வெட்டிங்கில் நானும் போயிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபன் பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதா இருந்தது. இதில் என்ன விஷயம்னா அவங்களுக்கு இயர்லி மார்னிங் அதாவது இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாள் நான் அங்கே போகிற மாதிரி இருந்தது. அங்கே இருந்து இயர்லி மார்னிங் வந்து நான் வந்து பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் வந்து 40-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மேக்கப் முடிச்சுட்டு, அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்த ரிசப்ஷன் லுக் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்கப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின் திங் என்ன சாப்பாடு தான். ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நைட் ஒரு 11:00 மேலே இருக்கும். ஸோ அந்த டைமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் கூடயுமே எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக புக் பண்ணதுனால அதே மாதிரி அவங்களும் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இவங்க 2 பேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபீட்பேக் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேக்கப் எப்படி இருந்துச்சு மேடம் உங்களுக்கு? எங்க 2 பேரும் சேர்த்து சொல்லுங்க மேடம். இருங்கடா, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் டாக்ல போங்க. ஆல்ரெடி வீடியோ மேக்கப் பண்றது ஒரு பதட்டம் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பரா ஷார்ட் டைம்ல நம்ம கம்ஃபர்டபுளா என்ன குழந்தை ஜட்டி போட்டு அதனால
அந்த இடத்துல ஏசி இல்லைனாலும் அவங்களோட மேக்கப் ஈவன் ஃபினிஷிங் வரைக்குமே அவங்க கேட்ட மாதிரி அவங்களோட நேச்சராகவே ஃபேர்னஸ் இருக்கா மாதிரி கிளாஸியாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் ஆயிடுச்சு. அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர இருந்தது. வர வழியில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இயர்லி மார்னிங் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. ரொம்பவே பாடி பெயின் எல்லாமே இருக்கும். ஸோ ஈஸியாக நிறைய பேர் சொல்கிறீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே ஈஸி அப்படின்ற மாதிரி. செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு மேக்கப்பும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது. நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு.